ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போலாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த லைக் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் வீடியோ பண்ணணுங்கிற ஒரு ஆசையை கொடுக்குறதே அந்த லைக்கு கமெண்ட் தான். ப்ளீஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. ரோகிணி, எனக்கு டீ போட்டு குடிக்க போறேன். உனக்கு டீ வேணுமா காபி வேணுமா? இல்ல நீ எனக்கு வேண்டாம். நான் தெக்கு வீட்டுக்கு போறேன். செம்பலியத்தை எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல, வேலைக்கு போயிட்டு நான் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் இருந்துட்டு வரேன். இல்ல நான் எனக்கு போட போறேன், அதான் கேட்டேன். சரி, இந்த வெயிலுக்கு எதுக்கு நீ சேலை எடுத்து கட்டியிருக்க? தெக்கு வீட்டுக்கு போகணும்ல, அதான் எடுத்து கட்டினேன். அதுக்கு என்ன, நைட்டி போட்டுக்க வேண்டியதுன்னு இது கச கசன்லாம் வரும். உங்க கபோல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எடுத்து கட்டிட்டேன். நல்லா இருக்கு இந்த கலர், உனக்கு வச்சுக்க. என்ன ஐயே வேண்டானே, நான் சும்மா அழகா இருந்ததே எடுத்து கட்டினேன். நல்லா இருக்க நீ. 2 மாசம் இருக்கும் உங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாவ. டேய் அப்பா, நல்லா இருக்க நீ, சூப்பர் கலர். நீ எடுத்து போயிரு சரியா? நீ வச்சுக்க. இல்ல நீ வேண்டாம் சொல்றோம்ல, வச்சுக்க. நான் வீட்டுக்கு நைட்டி தான் போடுவேன், வச்சுக்க. சரி, நான் போய் டீ போட்டு குடிச்சிட்டு வரேன். என்ன சரிங்க அண்ணே. மூஞ்சி மட்டும் எப்பவும் கோவமாவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கோவம் மூஞ்சி கிடையாது. ஆள பாரு, பொம்மை மாதிரி. ஏ ரோகிணி, அண்ணே இந்தா எல்லாரும் 3 இட்லி இருக்கு, சாப்பிட்டு இருந்தா. யாரண்ணே? கொஞ்சம் போல மாவு இருந்ததே, அதான் வீட்டுல பண்ணங்கண்டா ஒண்ணும் இல்ல. நீ சாயங்காலத்துல ஒண்ணு சாப்பிடல, இந்தா. அதான் மதியத்தை சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு கொண்டு வந்தேன். இந்தா. ஐயோ இருக்கட்டும் அண்ணே, சாப்பிடு. இந்தா, அங்கேயும் சாப்பிடவே மாண்டா, இங்கேயாவது ஒழுங்கா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சரிங்க அண்ணே. சாம்பார் லேசா சூடு படுத்தினே பார்த்துக்க. இந்தா சாப்பிடு. இந்த பிள்ளைகள் வரதுல சாப்பிடு. இந்த விக்ரம் இப்பதான் பிள்ளைல கூப்பிட போயிருக்காவ, வந்தா உன்னை சாப்பிட விட மாட்டான். நீ சாப்பிடு. சரிங்க அண்ணே. அவன் சின்னவனுக்கு சரலாக்கு கடைக்கு நான் கொடுத்துறேன், நீ சாப்பிட்டு தெக்குட்டுக்கு போ. சரிங்க அண்ணே. உங்க அண்ணன் பஜாருக்கு தான் போயிருக்காவ, கொஞ்சம் பூ வாங்கிட்டு சொல்லு. எப்ப போனா? அப்பவுமே போனாவ, அங்கதான் பஜார் இருக்குதே, கொஞ்சம் பூ வாங்கிட்டு சொல்லு. நல்லா உருந்த பூவா வாங்கிட்டு சொல்லு, நான் கெட்டி வைக்க தரேன். நைட்டு வை, நல்லா இருக்கும். சரி அண்ணே, நான் இப்ப போன் போட்டு சொல்றேன். சரி, நீ சாப்பிட்டு தெக்குட்டுக்க போனா போதும். இப்ப அங்க ஒண்ணு இருக்காது, இங்க என்ன சோத்த கொடுத்து விடணும். சரிங்க அண்ணே. நினைச்சேன் ஏதாவது சாப்பிடும் போல இருக்கேன்னு. இந்த டீ இந்தா குடி. நீங்களும் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, ஆனந்தி இட்லி கொண்டுட்டு போறேன்னா, எப்படி காப்பி குடிக்கணும் போல இருக்குல்ல. இந்தா. சரி, நான் போய் குடிக்க ஊத்தி வச்சுட்டு வந்தேன். நான் தெக்கத்துக்கு போறேன். சரி. இங்க சும்மாதான் உட்காந்துருக்க. ரோகிணி வந்திருக்கால, அதுக்கு நீ ஏதாவது செஞ்ச பிறகு கொடுக்கலாம்ல. அவளே எப்பமா தான் இங்க வருவா, வந்தா கவனிக்க வேண்டாமா? அடேங்கப்பா, அவன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் போலுக்க. அவளே எப்பமா தான் வருவா, அங்கேயுமே பிள்ளை குட்டின்னு கஷ்டப்பட்டு கிடப்பா. அவளுக்கு ராப்பங்களுக்கு தூக்கமே கிடையாது. வரைக்கும் இப்பதான் பையன் பிறந்திருக்கான். அந்த 2 பையன்களும் எந்த நேரம் என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அவளை சேட்டை பண்ணுவானுங்க. அவளை கண்காணிக்கிறது தான் இவருக்கு நேரம் சரியா இருக்கும். அவளை கேர் பண்ணிக்கவே முடியாது. எப்பமா தான் இங்க வருவா, கொஞ்சம் கவனிக்கலாம்ல. சரி. அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடு. அவளை எதுவும் வேலையில செய்ய விடாதீங்க. சரி. அப்புறம் நைட் அவ இங்க தூங்கட்டும். எங்கயா? ஆமா, அங்க ரூம் இல்ல, இங்கதான் நமக்கு எல்லா வசதியும் இருக்கு. இங்கதான் கட்டிலாம் கிடக்குது. அவ இங்கே தூங்கட்டும். அவன் விக்ரமும் வருவான், அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டு அவ கரெக்டா 9 மணிக்கெல்லாம் தூங்கணும். அடேங்கப்பா, இவ்வளவு பாசம் இருக்கா? இப்படி எல்லாரும் மணி இருந்தா நல்லா இருக்குமே. அவளுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடு. சரி, கிளம்புறேன். உனக்கு தான் இப்ப நிறைய டெஸ்ட்லாம் செய்ய தருது இல்ல, புதுசா செய்யறிய, அதெல்லாம் செஞ்சு கொடு அவளுக்கு. நான் செய்வேன்னு தெரிஞ்சிருக்க. சரிங்க, நான் செஞ்சு கொடுக்க. அங்க சமையல பண்றாங்க, அந்த வீட்டை சமையல் மாதிரியா இருக்குது. வழி இல்லாம தின்னுட்டு வர வேண்டியிருக்கு. அடேங்கப்பா, பரவாயில்ல, ரோகிணி மரியாதை இவ்வளவு பாசம் இருக்க. அட கையில நீ என்ன இட்லி சாப்பிட்டு இருக்க? ஆமா, ஆனந்தி நிச்சு கொடுத்தாங்க. பஜ்ஜி ஏதாவது போட்டு தரட்டா? வேண்டாம் நீ அப்படிலாம் சொல்லாத. சரி, ஆயில் வேண்டாம், நான் வேற ஏதாவது செஞ்சு பாக்குறேன். ரோகிணி, நீ இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும், உடம்பு நல்லா இருக்கும். எனக்கு பசிக்கு, நான் சாப்பிட போறேன். வேற இட்லி இல்ல. ஆமா நீ, கொஞ்சம் தான் மாவு இருந்ததா, அதான் ஆனந்தி வச்சு கொடுத்தாங்க. அது தெரியும், ஃப்ரிட்ஜ்ல ஏற்கனவே மாவு இல்லைன்னு எனக்கு தெரியும். சோறு சாப்பிட போறேன். அப்படியா? இன்னைக்கு வீட்டுல யார் குழம்பு வச்சா சொல்லு. நம்ம வீட்டுக்கு யார் குழம்பு வச்சா? அண்ணி. கொரடிப்பால. சரி, எனக்கு வேற இன்னைக்கு அகோர பசி. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன குழம்பு ரோகிணி?
சாம்பார் சாம்பார் சூப்பர் பருப்பு வந்திருக்காத. பரவாயில்ல, பசிக்குது, சாப்பிட்டு வரேன். சரி, அப்படியே உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வரேன். சரிங்க அண்ணே. எப்படி என் குழம்பு குறடிப்பா, இங்க ஒரு அத்து பிடிங்கிட்டு ஓடுதா? இல்ல நீ சாம்பார் நல்லா இருக்கு, இங்க பாருங்க. இப்பெல்லாம் குழம்பு சூப்பரா இருக்க நீ. அவளை நம்பி திங்கிறதுதான் பயமா இருக்கு. ஐயோ அண்ணே, இல்ல கோல மாவுல புட்ட வச்சவதானே இவா, அது தெரியாதுல்ல, அதான். சாம்பார் நல்லா இருக்குதே. சூப்பரா இருக்கு, நீ தின்னு பாருங்க. மனமே நல்லா இருக்குதே. பைய உள்ள ஈஸி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிக்கிடும். அதானே உண்மை. தெரியாத வரைக்கும் செய்ய தெரியாது, ஆனா செய்ய படிச்சுட்டாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்க. ஏன் நீ ஆச்சே? அதானே நீ விட்டு கொடுப்பியா? இல்ல, அவங்க சூப்பரா தான் சமைக்காங்க. என்னங்க நீங்க ஒரு கேட்டு சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவ பொங்கி வச்ச சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு போறேன். சோறு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரி, நான் போய் சோறு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரி, உனக்கு ஏதாவது சொல்லு. அப்புறம் உன் துணியெல்லாம் நான் துவைச்சு போட்டுருதேனா? ஐயா அதெல்லாம் வேண்டானே, நான் துவைச்சுக்கிட்டேன். நீங்க வேற காலையில டூட்டிக்கு போகணும்ல, அதுக்கு என்ன, அது நாளைக்கு தானே போவேன். நைட்டு சும்மா தான் இருப்பேன். நான் நைட்டு துவைச்சி போட்டுருதேன், அங்கேயே காய போட்டுருதேன். பிள்ளைகள் துணி, வா துணி, விக்ரம் துணியெல்லாம் கூட துவைச்சு போட்டுருதேன். சரிங்கண்ணே, சாப்பிட்டுட்டு நான் துணி எடுத்துட்டு போறேன்னா? அந்த ரூம்ல தான் கிடக்கும். அண்ணன் ரூம்ல தான் கிடக்கு. அண்ணன் தான் எல்லா அள்ளி இறக்கி வச்சான். சரி, நான் எடுத்துட்டு போறேன். சரி, நான் வரேன். துணியெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன்னா? ராகினி, என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது, இவன் இன்னும் வந்து பாக்கலையே நினைச்சேன். வராம இருப்பனா? நான் அதான் இன்னைக்கு டூட்ல இருந்து சீக்கிரமா வந்தேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் நான் சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? வரலன்னா தானே இருக்கு உனக்கு. சரி, சாப்பிட்டியா எதுவும்? இட்லி சாப்பிட்டுருக்கேன் பாரு. அது அங்க வை, உனக்கு விதமா வாங்கிட்டு வந்திருக்கேன். விதமா வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, பாரு, பச்சை உடம்பு காரியா, இந்த வீட்டுல யாராவது ஒழுங்கா கவனிக்கிறாங்களா? நான் உனக்கு விதமா வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, நான் வச்சு தரேன், நீ சாப்பிடு. இட்லி இருக்குதே. அது கிடக்கட்டும், இரு, நான் உனக்கு வச்சு தரேன். இல்ல இருக்கட்டும், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு அவனுக்கு எல்லாம் வச்சு வரைக்கும் தரேன். சரி. அதோட பார்த்தேன், சீக்கிரம் வந்துட்டானேன்னு பார்த்தேன். சாப்பிடு. ஏன்டா இவ்வளவு தானே வாங்கிட்டு வந்திருக்க? பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு பாரு, நல்லா சாப்பிடணும். சாப்பிடு சாப்பிடு. இங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்? அவங்க சாப்பிடுவாங்க, நீ மட்டும் சாப்பிடு. பச்சை உடம்பு காரி, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கல, நல்லா சாப்பிட்டதானே நல்லா இருக்கும். சாப்பிடு. நாளைக்கு உனக்கு பால்கோ எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி. நாளைக்கு ஆபீஸ் கொஞ்சம் வரும்போது நீ எனக்கு போன் அடி, உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கிட்டு வரேன். சரி. இந்த சாப்பிடு சாப்பிடு. இங்க நீ எந்த வேலையும் செய்யல, சந்தோஷமா தானே இருக்க? பாரு, நைட்டு உனக்கு ரூம் படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏசி போட்டுக்க, சூப்பரா இருக்கும். நீ விக்ரம் புள்ளி எல்லாம் அங்கே தூங்கிருங்கன்னா சரிடா. நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், சரியா? பாரு, கல்யாணம் ஒன்னெல்லாம் போக வேண்டாம், கூட 10 நாள் இருன்னு நான் அவனை பார்க்க தினமும் வந்துடுவேன். இவ்வளவு பாச வச்சிருக்கல, என்னைக்காவது கோட்ரஸ்க்கு வரியா நீ? எங்க வர முடியும், டியூட்டி முடிஞ்ச வரைக்கும் நைட் 8 மணி ஆகுது. நைட் வந்து உன்னை தொந்தரவு பண்ணணுமா? நான் வந்தாலே நீ ஏதாவது சமைப்ப, அதுக்குதான் நான் வரமாட்டேன். சரி, இனிமே சமைக்க மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போலாம்ல நீ? சரி, இனி நான் வாரேன், சரியா? நான் முன்ன நினைப்பேன், கஷ்டமா இருக்கும். விக்ரம் சொல்லுவான், பிள்ளைகளோட கஷ்டப்பட்டுட்டு கிடக்கானு. ஒரு நாள் 2 மணிக்கு நான் அவனுக்கு கால் பண்ணேன். அப்போ கூட நீ தாளாட்டு பட்டுட்டு இருந்தியா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு ஏன் வந்தது? ஏன்டா 2 மணிக்கு கூட தூங்காம முடிச்சிருந்தல, தாய்த்தாப்பா இருந்தா அவனை எப்படி பாத்துருப்பாங்க? இந்த வீட்டுல பொம்பளைங்க ஒண்ணு சரி கிடையாது, அதான் காரணம். மண்டில கொட்டிடுவேன், அதான் நல்லதா பாக்காங்க. இப்படியா? வெறும் 3 இட்லி வச்சு கொடுத்துருக்காங்க. நான் பாதி சாப்பிட்டுட்டேன். நீ பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கல, எவ்வளவு காலம் சாப்பிடணும்? சரி, நீ சாப்பிடு, நான் ஊட்டி விடட்டா? நான் ஊட்டி விடட்டா? ஐயோ, தண்ணி குறாம வந்துட்டேனே. இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், டீ இருக்குல்ல, குடிச்சுக்கிறேன். டீ குடிச்சா சாப்பிட முடியுமா? சரி, சாப்பிடு, நான் ஊட்டி விடட்டா? நைட்டுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுவே போதும். ஏண்டா, எனக்கு என்ன கிளம்பி வாங்கி கொடுத்துருப்பியாடா? ஆமா, இவன் தானே மாசமாலாம் இருந்து பிள்ளைலாம் பெற்றிருக்கான். ஏண்டா, அது சரி, இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் வாடின்னு சொல்லிட்டேன். ஏண்டா, ஒரு நாளாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருப்பியாடா நீ? சரி, என் ஷர்ட்ல இருந்து இவ்வளவு எடுத்துட்டு போயிருக்கா? ஏய், நான் எடுக்கல, கருவப்பை தான் எடுத்தான். 2 பெண் சொல்லி என் ஷர்ட்ல இருந்து எடுத்துருக்கீங்க. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் எதுக்கோ எடுக்க பணம் இல்ல, பியூனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருந்தேன். அதுக்கு நான் கொடுக்கல, வாக்கு கொடுத்துருந்தேன். எங்க அப்பா இவன் பெரிய தாராள பிரபு, நீ தானந்தரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு கொண்டே போடுறேன். அது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாரு, அதான் நான் எடுக்கல, கருவப்பை தான் எடுத்தான். வரட்டும், இனிமே என் ஷர்ட்ல கை வைங்க, இதுல எடுக்கதான் வாங்கி கொடுக்கலாம். என் ஷர்ட்ல இருக்க பணம் கூட நீங்க தான் தூக்கிட்டு போறீங்க. இங்க பாரு, அன்னைக்கு ஒரு நாள் நான் எடுத்தேன், நீ அடுத்த நான் எடுக்கலப்பா. அப்ப இன்னைக்கு எடுக்கலாம்ல, தருணத்தான். அவன் எடுக்க மாட்டானே, சத்தியமா. போட்டு கொடுக்கத பாரு, போ. ராஜா மரியாதை நடக்குல்ல. பிரியாணி பூரி, இந்த புருஷன் ஒருத்தர் இருக்காருன்னு இங்க வாங்க. சும்மா சொன்னேம்மா, உங்க வீட்டு ஆளுக்குள்ளே உனக்கு ஊட்டுட்டும், நான் வாரேன்.
சரி சரி என் சேட்டையில கட்டி போட்டுருக்கேன் எடுத்துட்டு போ. இல்லடா பரவாயில்லடா வேண்டாம், நடிக்காம எடுத்துட்டு போ. அதுக்கு இடம் மாப்ள. ஏய் எடுத்துட்டு போடா. அதுக்கு இல்லடா, எடுத்துட்டு போயிடலாம் தூக்கி போட்டு நீச்சல போடா. இல்லடா நான் இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். அப்படி நடிக்க வட செய்த ஓடி சொல்லிட்டேன். நீ தர மாட்டேன்னு நினைச்சிட்டேன் மாப்ள. ஒன்னா நீ இப்ப திடீர்னு தரல பிரபா மறுபடியும் எனக்கு எப்படிலாம் தெரியும்? அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இரு. சரி சரி உங்க வீட்டு மகாராணிக்கு நீ விட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. பொன்னடி ஐ லவ் யூ. அடுத்த பிடிக்கு நீ பிளான போட்டுட்டு இருக்கல நீ. ஏய் நீ தான்டா மாமாவுன்னு சொன்ன. எத்தனை வாட்டிடா? எப்படி பேசுது பாரு ரெண்டா. டேய் எத்தனை வாட்டி ஆனாடா நீ மாமா மாமா தானடா. ஓடிடு பாவி பையன். குழந்தை பிறந்த 6 மாசம் ஆகல அடுத்த பிள்ளைக்கு பிளான போடுறான். நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போறியா? ஏன்? நீ இங்க இருந்தா நல்லா இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல இருந்து எப்பண்டா வீட்டுக்கு வரணும்னு இருக்கு. சரி நான் கூட 2 நாள் இருந்துட்டு போறேன் சரியா? கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் இல்லங்க. நீ அங்க வந்துட்டு போ. ரோகிணி புள்ளைய துணியெல்லாம் எடுத்துட்டு போறேன் என்ன? சரிங்க அண்ணே. விக்ரம் துணி கிடந்துல அதையும் எடுத்து வச்சுட்டேன். உங்க துணி? அது அங்கதான் கழட்டி போட்டேன். விக்ரம் எடுத்தா நினைக்க சட்டைய வேற எங்கேயாவது அங்கல மாட்டி போட்டிருப்பான். சரி நான் பாத்துக்கிறேன். ரோகிணி கேசரி மாதிரி கிண்டி வச்சிருக்கேன் சாப்பிட்டுருன்னு. அப்பா இங்க பாருங்க விதவிதமா இருக்கு. இவன் தான் வாங்கிட்டு வந்தான். ஓ இதெல்லாம் நமக்கு கண்ணால கூட காட்டினதே கிடையாது. பரவாயில்ல அவன் மேலேயாவது இவ்வளவு பாசம் இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு. வாங்களே நல்லா இருக்கும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். இங்க பாரு உண்மையில நான் இப்பதான் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன். வேண்டாம் நீ சாப்பிடு. பாக்குறத பாரு இதே பாசத்தை எல்லார் மேலயும் வச்சதா என்னையா? இது இவன் நல்லா இருக்குது. இவன் மேல மட்டும்தான் பாசம் மத்த யார் மேலயும் இல்ல. உட்கார்ந்துருக்க சைஸ பாரு. உச்சுடா எங்கப்பா. சரி இந்த உருட்டி விடு. பாசத்தை பாரு ரெண்டுக்கும். கோடி கண்ணு வேணும். மனுஷனை பாரு மனுஷனை. இப்படி எப்பவும் இருந்தாதா என்ன? நானே உனக்கு ஊட்டி விடுறேன். சரி ஊட்டி விடு. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து கொடுக்கலாம்ல நீ? ஏன் அப்படி கேட்க? இல்ல நம்ம உறவை இப்படியேதான் முடியும்னா நான் பையனை பெத்துட்டேன். ஒரே ஒரு பொண்ணு எனக்குன்னு ஒரு பொண்ணு வேணும்ல. பெத்து கூட உன் பொண்ணு உன் ரத்தம் என் வீட்டுல வாழணும். ப்ளீஸ். அது நீங்க பாரு உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? நான் உனக்கு உசுறு தானே. என்ன அப்படி கேட்க? உசுறுதா? அதான் கேட்க. அப்போ நம்ம உறவு இப்படியே முடிஞ்சிடணுமா? அந்த கெஞ்சி கேக்குற ஒரே ஒரு பொண்ணு பெத்து கூட எனக்கு ஆசையா இருக்குடா. பாரு என் கடைக்குட்டி பையனுக்கு நீ பெத்து கொடுக்குற பொண்ணுதான். அப்படியே அண்ணி ஜாடையில தான் இருக்கணும். உன் ஜாடை ஒண்ணு வேண்டாம். பத்தியா? இல்ல அவங்க அழகா இருக்காங்க. என் வீட்டுக்கு வர மருமகளும் அழகா இருக்கணும்ல. மண்டியில கொட்டிடுவேன். அப்போ நான் அழகுலடி. நீ அழகுதான்டா. ஆனா அவங்க அதை விட அழகுல. சரி சாப்பிடு. வாக்கு கொடுத்துருக்கேன். நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நீ பெக்க போற பிள்ளைதான் என் 3வது பையனுக்கு. சரி. நான் எது கேட்டாலும் இல்லன்னே சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவேன்? இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேற எப்படி சொல்லுவேன்? அதானே. சரி பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஒரு 4 வருஷமா டிஃபரெண்ட் இருக்கணும்ல. 2 வருஷம் போட்டோம். சரி ஆனா நீ வாக்கு கொடுத்துருக்கல போதும். வாக்க வாங்கிட்டேன்னு சொல்லு. சரி இரு நான் தண்ணி போயிட்டு வரேன். சரி. நல்ல அண்ணி என் சேர்ந்து வாழணும். தேங்க்ஸ் ரோகிணி. எப்பேற்பட்ட மனசுங்கிட்டையும் வாக்க வாங்கிட்டேன். எனக்காக பெத்துக்கிடுதா இல்லையோ கண்டிப்பா உனக்காக பெத்துக்கிடும். தேங்க்ஸ் ரோகிணி. உண்மையில நீ எனக்கு புள்ள மாதிரிதான். தேங்க்ஸ் ரோகிணி. நேரம் பார்த்து சரியா வாங்கியிருக்கா சத்தியத்தை. ரொம்ப புத்திசாலி. நீ நல்லா இருக்கணும். நீ உண்மையில ரொம்ப நல்லா இருக்கணும். கூட கொண்டாங்க துணியை துவைக்கணும். பரவாயில்ல தெக்கோட்ல வச்சு நான் துவைச்சுக்கிடுவேன். வேண்டாம் வேண்டாம் நான் இங்க துவைச்சிருவேன். பரவாயில்ல பரவாயில்ல நான் அங்க வச்சு துவைச்சிருவேன். அங்க தண்ணி வரும். தண்ணி வரும். காலையில ஆபீஸ்க்கு போக வேண்டாம். நாங்க துவைச்சுக்கிடுவோம். கொண்டாங்க. இல்ல இருக்கட்டும். நாங்க வீட்டு சும்மா தான் இருக்கோம். கொண்டாங்க. ஓ சோறு கறி பொங்கதெல்லாம் சும்மா இருக்குதுன்னு அர்த்தமா? பிள்ளைங்களை பார்க்கறது வீட தூக்கிறது வீட்டை துடைக்கிறது இதெல்லாம் சும்மா இருக்குது அர்த்தமா? இந்த இயற்கையான பேச்சுக்கு குறைச்சல் இல்ல. வச்சுட்டு போங்க. வேண்டாம் வேண்டாம் நைட் நான் உட்காந்து துவைச்சிருவேன். பரவாயில்ல பரவாயில்ல அப்படி ஒண்ணு கஷ்டம்
கஷ்டப்பட்டு யாரும் துவைக்க வேண்டாம். இல்ல ரோகிணிட்டு துவைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். துவைச்சு தெக்கு விட்டதா காய போடுவேன், மடிச்சு அங்க வச்சிருங்க. இல்ல இருக்கட்டும், ஒரு வாட்டி தான் இந்த தேன்மொழி சொல்லுவா. போய் ரெஸ்ட் எடுங்க. நல்லா இருந்தது சாப்பாடு. தெரியும், நான் வைக்க குழம்பு எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். நிஜமாவே அன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். சாம்பார் டேஸ்டா இருந்தது. எங்க அம்மா வச்சிருந்த மாதிரியே இருந்தது. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன். நிஜமாவே எங்க அம்மா கைப்பக்குவம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாசனை, அந்த சாம்பார் மனம், அதே கைப்பக்குவம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கிடைச்சதா. நல்லா சாப்பிட்டேன், அசதியா இருக்கேன். நான் தூங்க போறேன். எனக்கு இன்னைக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். நிம்மதியா தூங்குவேன். என்னங்க, என்ன நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. என் மனசு ஏன் இவ்வளவு சஞ்சலமா இருக்கு? என் மனசு ஏன் இவ்வளவு வேதனைப்படுது? என் சந்தோஷம் எங்க? என் நிம்மதி எங்க? நான் சந்தோஷமா இருந்தேனே, இல்ல எங்க போச்சு? பயமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அப்புறம் 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 சரி போங்க. என்ன எப்போ கல்யாணம் முடியும், எப்போ நமக்குன்னு எல்லாம் வரும்னு கேட்பீங்க. இப்போ கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எப்போ கல்யாணம் முடியும், நமக்குள்ள எப்படி இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க. என்னங்க, எனக்கு நீங்க சொந்தமாக போறீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பார்க்க முடியல, கனவு மாதிரி இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது வந்து என்னங்க, என்ன எனக்கு இவளை பார்த்து எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. என் கல்யாணத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இவன் முகத்தை பார்த்தாலோ, இவன் நெருங்கி வந்தாலோ எனக்கு ஏன் எந்த ஒரு ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. எனக்கு ஏன் எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. இவன் கண்டிப்பா நிற்கிறான். எனக்கு எந்த உணர்ச்சியும் ஆசை எதுவுமே வர மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லற வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, எனக்கு இவளை பார்த்தா எந்த ஃபீலும் வரல. முன்னாடி வருமே, அவ தொட்டாலே என்ன பயமா இருக்கு. பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னங்க, என்ன ஒன்னில ஒன்னில என்னாச்சு? இப்ப இங்க யாரும் இல்ல. என்னங்க, இங்க நீங்க நான், நம்மளை தவிர யாரும் இல்ல. அத்தை நல்லா பேசி பழகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நமக்கு இன்னும் 3 நாள்ல கல்யாணம். அப்புறம் என்னங்க போச்சு. எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? என்னாலயே இவளை தொட முடியல. என்னாலயே இவளை தொட முடியல. எனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவ மொழிய பாரு, அவ அழக பாரு, அவ பேச்ச பாரு. கத்திட்டே இருக்கேன், காது கேட்கல உங்களுக்கு? கொலை நோண்டி விடுறேன். அதே கத்து கத்துன்னு கத்திட்டு கிடக்கா, சத்தம்
கண் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி பேச்ச பாரு. என்ன இவளை பார்த்தா எனக்கு காசு வருது. சே. வரேன் போ. சீக்கிரம் வரணுமா? அதை கூப்பிட்டு இருக்காவ. சரி வரேன். போதும். நம்ம கொடுத்த சால்கள் தான். பாக்குறத பாரு. வரேன். சீக்கிரம் வரணும். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க மேடம். சீக்கிரம் வரணும். ரொம்ப முத்திதான் போயிருக்கு. ஏம்மா மேடம், ஏம்மா மேடம், ஜாலி முடிஞ்சுது. அவன் இந்த உலகத்திலே இல்ல. எல்லாரும் நாளைக்கு தான் பிற பழைய குருடி கதை தடிங்க மாதிரி எல்லாம் பல்ல இழிச்சிடும். அதுக்கு இவ்வளோ தேவையே இல்லை. சொன்னா யார் கேப்பா? தண்ணீர் ரகம். எனக்கு எந்த குறையும் இல்லை. மனசுதான் காரணமா இருந்திருக்கு. என்னங்க? என்ன? பொண்ணு கூப்பிட்டா நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இப்பதானே பேச ஆரம்பிச்சா? கூப்பிடுறல ஏதாவது கல்யாண வேலையா இருக்கும். நான் பார்த்துட்டு வரேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் தப்பா நினைச்சு பயந்துட்டேன். மனசு இவளை நெருங்கவே மாட்டேங்க. என் மனசு இவளை ஏத்துக்கலையா? நான் இவளை விரும்பினேனே. இவளை எனக்கு பிடிச்சத குழப்பமா இருக்குது. போயிட்டீங்க தானே வரணும். வாங்க. அதே விட்டுருங்க சொல்லிட்டேன். வீட்டுல யாருமே இல்லடி. அக்கா மாதிரி ஒருத்தரும் வரல. அதுக்கு எக்ஸசைஸ் தானே பண்ண போறேன்னு வந்தீங்க. பரவாயில்ல. இதுவும் ஒரு வகை எக்ஸசைஸ் தானே. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டி. சலிக்கவே மாட்டேங்குது. சலிக்காதல்ல. சத்தியமா சொல்றேன்டி. நீ தானே தெரிஞ்சுக்கல. அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு ஆசை வரும் பாரு. என்ன ஆசை? எப்படியாவது இவன் நமக்கு கிடைச்சிட மாட்டாளா? அப்படி இல்ல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாமே. என்னெல்லாமோ பண்ணணும்னு தோணும். அது இன்னும் வரைக்கும் சலிக்கலன்னா பாத்துக்கோங்க. அப்ப கூடி சீக்கிரம் சலிச்சிரும். வண்டியில போட்டிவேன். சலிக்காத மூஞ்சிடி. சரி சரி, வீட்டுல யாரும் இல்ல. ஒண்ணுதான் ஜெயராஜ் அவ கட்டிக்க போற அழகி இங்கதான் இருக்காங்க. அவன் இங்க வரமாட்டான். கொன்னுடுவேன். யாரும் இல்ல. அதுக்கு தலைவடி. என்னடி ஏன்டி இப்படி மயக்க வச்சிருக்க? மயக்கலாம் இப்படி மயக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் ஒன்னே நினைச்சிட்டு இருக்க மாதிரி. நீ மோசக்காரி. ஆமாடி, எப்ப பார்த்தாலும் என்ன மயக்க வச்சிருக்கல. ஒரு வேலைக்கு போக முடியல. எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. கண்ணு பாரு கண்ணு. பேசாம கண்ணை கடிச்சு தின்னுட்டா. இந்த துத்துன்னு பேசும்போது இந்த வாயை அதை கடிச்சு சாப்பிட்டுட்டா. ஒன்னு வாய் கூட கடிச்சு சாப்பிடுறேன். நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் உன் வாய் அழகா சாப்பிடுறேன். இச்ச வைக்காம சாப்பிடுறேன். விடுங்க. விட மாட்டேன். விடுங்க. விட மாட்டேன்னு. விடலன்னா அடிப்பேன். கடிப்பேன். நானும் கடிச்சிருவேன். யாரையும் கொன்னுடுவேன். ப்ளீஸ் பாரு, நாளையில இருந்து கல்யாண வேலை ரொம்ப மும்முரமாயிரும். நினைச்ச கூட பார்க்க கூட முடியாது. ப்ளீஸ் பாரு, நாளை இந்த அக்கா மாருக்கும் லீவு. ஒன்னும் முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு முழுசா கூட போதுமா? போதாது, இருந்தாலும் கொஞ்சம். சலிக்காத மூஞ்சி. மூஞ்ச பாரு மூஞ்ச. கொன்னுடுவேன். முண்டக்கண்ணா. முண்டக்கண்ணி. கடிச்சிருவேன். நான் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வேண்டிய. போங்க, பேச்ச பாரு. இத கொன்னே பாதி மயங்கிடுவேன். வாங்க இந்த கோத்துல கத்து பாப்போம். குழந்தை 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 கோப்பட்ட மாதிரி இருக்குடி. கண்ணை நோண்டி போடுவேன். நோண்டி போடுவேன்.
குழந்தை 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 முரட்டு பையன். அதுதாண்டி சரியான மேட்ச். ஜாலிக்காத மூஞ்சி. சரி நான் தூக்கி போட்டு விளாடட்டா? எக்ஸசைஸ் பண்ற திங்ஸ் எடுத்துட்டு வரல, இன்னைக்கு நீ தான் கிடைச்சிருக்க. கொன்னுருவேன். எக்ஸசைஸ் பண்ணிருந்தா கூட இவ்வளவு எஃபெக்ட் கிடைச்சிருக்காது. அவ்வளவு சிரிக்க வச்சிருக்கோம் என் தங்கம். சந்தோஷமா இருந்தேன்னா எக்ஸசைஸ் பண்ணணுமே அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா, அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. 100 நாளைக்கு நான் செஞ்ச வேண்டிய எக்ஸசைஸ 5 நிமிஷத்துல வந்து என் தங்க பிள்ளை என் வயிறும் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணாத உன்னை நான் சந்தோஷமா சிரிக்க வச்சு பாக்குறேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டான். இதுக்குதான் இப்படி பொண்டாட்டி வேணுங்க. போதும் போதும். சரி சரி, இப்ப சாலை கட்டிட்டு வா, வெளில கூட்டு போறேன். எங்க? பூமாலைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தேன். பூ ரோஸ் பூக்கு எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துருந்தேன்னா அதெல்லாம் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். மண்டபத்துக்கு போகணும். நீயும் வீட்டுல இருக்கல, வா உன்னை கூட்டு போயிட்டு வரேன். நிஜமா? தம்பி வீட்டுல தான் இருந்தான், அதனால பிள்ளைய அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. நம்ம பைக்ல போயிட்டு வந்துடலாம். இன்னும் இல்லாத காசப்படுவல்ல. நிஜமா? நிஜமா 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 தான். அப்படி வெளில போயிட்டு என் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வரலாம். சரி நீ போய் கிளம்பு. நான் லேசா தண்ணி மட்டும் மேல ஊத்திட்டு கடற்கடன்னு ஓடி வந்துடுறேன். தேங்க்யூ. அது எங்க புள்ள முத்தெல்லாம் கொடுக்கு. அது அப்படித்தான். இவ கூட இருந்தாலே எங்க இருந்தா சந்தோஷம் வரும்னே தெரியாது. ஒட்டமே புத்துணர்ச்சி ஆயிரும்ல. அவளுக்கு பொண்டாட்டி கூடயே வச்சிருக்கணும், சுகமா இருக்கும். ஆமா ஜெயராஜ் வர சொல்லி தானே. ஜெயராஜே என்ன டே, ஆசாரிட்ட போய் செயின பூரா வாங்கிட்டு வந்துருடா. இன்னைக்கே தரேன் சொன்னாரே. ஆமா சாயங்காலம் 3 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. செம்மொழி அக்கா கொஞ்சம் வந்துருவா, அக்கால கொடுத்துட்டு போ. தம்பி விக்கும் வரேன்னா நீ செயின பூரா வாங்கிடு. மொத்தம் 17 பவுன் வரும். கரெக்டா எண்ணி வாங்கு. தாலி கூடிய 5 பவுன். அப்புறம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 பவுனுக்கு போட்டிருக்கு. அப்புறம் அந்த பொட்டு பிடிச்சு எல்லாம் போட்டு மோதிரம் போட்டிருக்கு. அப்புறம் தருணுக்கு 2 பவுன்ல செயின் போட்டிருக்கேன். அப்படியா? அப்புறம் அப்படியே தங்க கடைக்கு போயிரு. தங்க கடைக்கா? மாப்பிள்ளைக்கு போடணும்லடா. எனக்கெல்லாம் ஒண்ணு செயின் வேண்டாம். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என் செயினை தான் போடணும்னு நினைச்சேன். என் செயினை ஏற்கனவே உள்ள வச்சிருக்கான். என் கிட்ட செயின் இருக்குன்னு நினைச்சு அதை அப்படியே உனக்கு போட்டுடலாம்னு நினைச்சேன். அவன் தூக்கி உள்ள வச்சிருக்கான். இல்ல கையோட அன்னைக்கு நான் செய்ய கொடுத்துருப்பேன். அப்படியே தங்க கடைக்கு போயிட்டு ஒரு 3-3.5 பவுனுக்கு எடுத்துரு. எனக்கு வேண்டாம்டா, நீ அவன் கூட போ, அவனுக்கு எடுத்து தருவான். இதுக்கெல்லாம் ஏன் கடன் எங்க வாங்குறீரு? இல்லடா இவ்வளவு கடன் வாங்குறிய, உனக்கு எவன் கொடுக்கான்? அதெல்லாம் நான் அடிச்சிருவேன். மனுஷன் தைரியம் இருக்கு, உடம்புலயும் பலன் இருக்கு. அதெல்லாம் நான் அடிச்சிருவேன். வாங்கிக்க. ஒண்ணு போடுறேன். புள்ளையில் வந்தாச்சு இன்னும் கடன் வாங்கிட்டாலேதா? டேய் அதெல்லாம் பொண்ணு பிள்ளைக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நேரத்துக்கு கடன் அடைச்சிருவேன். சொன்னா கேளு, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. போ, நான் விக்கி காத்துட்டு இருப்பான், கிளம்பு. சரி. நான் கேட்டது நீ பதிலே சொல்லல. உனக்கு எவன்டா கடன் கொடுக்கான்? ஓடின்னு சொல்லிட்டேன். இல்லடா நீ தான் எவங்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டேன், எவங்கிட்டையும் ஒழுங்கா பேசவும் தெரியாது. எப்படி கடன் கொடுக்கான்னு உனக்கு நம்பிக்கை? வாங்குற கடன் அடைச்சிரும்ல. பதியம் வாங்கிட்டு இருக்க. பின்ன வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே ஓட மாட்டேங்குது. அதே இந்த அக்கா பிள்ளைக்கு ரொம்ப செலவாகி போச்சு. இல்லைன்னா கடன் வாங்கிருக்க மாட்டேன். அதான் செத்து போனாலே செம்பவல்லி. அவன் பேரு கடத்துக்கே நிறைய வாங்கினேன். கடைசியில் அவளும் பொழைக்கல, பணமும் போச்சு. பணம் போயிருந்தா கூட பரவாயில்ல, பொழைக்கவாத செஞ்சால. அங்கதாண்டா பெரிய அடியாகி போச்சுதே. சரிடா, நான் தேமொழி கூட்டிட்டு மண்டபத்து வரைக்கும் போறேன். நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். நீ ரொம்ப நல்ல வேண்டாம். அதான் உனக்கு லேட்டா கிடைச்சாலும் நீ ஆசைப்பட்டதே உன் கையில கிடைச்சிட்டு கரெக்டா தான் அந்த தெய்வம் கொடுக்குது. ரொம்ப நல்லவனா இருக்கான். சரியா தாண்டா உன் கையில வந்து கிடைச்சிருக்கு. உனக்கு இந்த சந்தோஷமும் இல்லைன்னா நீ ரொம்ப நொந்து போயிருவ. உன்னை சுத்தி சங்கடமா இருந்தாலும் உன் வாழ்க்கை துணை சூப்பர்டா. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நான் பார்த்தேன். ஜெயராஜ் என்ன? என்னடா அங்க தங்க கடல விக்க நான் காத்துட்டு இருக்கான். சீக்கிரம் வரச்சு நான் வாங்க. அதான் நான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன், வாங்க போலாம். இப்பதான் பொண்ணு தர சொன்னான். நான் 3 மணிக்கு முன்னாடியே சொல்லி விட்டுட்டேன். சரி நான் கிளம்பிதாக்கேன், கிளம்ப வேண்டியதான். வாங்கண்ணே. ஏய் நீ ஏன்டா வீட்டுக்கே போக மாட்டுக்கா? போவேண்ணே. எங்க உன் பொண்டாட்டி இங்க தேடி தேடி வரா. நீ ஏன்டா ரொம்ப இல்ல உன்கிட்ட கேட்கணும் தான் கேட்டேன். இல்லடா கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, இல்ல கல்யாணம் பண்ணவே உனக்கு விருப்பம் இல்லையா? நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதடா. சில குழப்பத்துக்காக தான் நான் கேட்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு என்னடா சொல்ற? எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு என்ன அப்படியே விட்டுருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். அவதான் ஏமாத்தி பிறக்கி என்ன தாலி கட்ட வச்சுட்டா. இல்லடா அந்த பொண்ணுக்கு என்ன குறை? அழக விடுறா, அந்த பிள்ளை குளத்துல நல்ல பிள்ளை தானே இருக்கு. நீ என்ன பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி சிங்கி அடிக்கி. நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கா. வருவேனடா. எல்லாம் சரிதானே, ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்க. அவன் நல்ல புள்ள, அழகானவா, எனக்கு ஏத்தவா அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு. ஆனா மனசுக்கு புரியாதுண்ணே.
எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடா. நான் அதுதான் உங்ககிட்ட கேட்க, எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்குறேன். நான் யாருக்கிட்டே சொன்னதில்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் பட்ட வேதனையும் சித்திரவதையும் நீங்கள் பற்றக்கூடாதுங்கனால தான் என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். சரி. நான் அரசியலே பொது தொண்டை அப்படி தானே அலைஞ்சிட்டு இருந்தேன். என் மனசுக்குள்ள ஒருத்தி வந்தா, அவ தான் என் உலகம், அவ தான் என் வாழ்க்கை, அவ கூட மட்டும்தான் என் வாழ்க்கை, அவ கூட வாழ்ந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன்னு 1000 கனவு கண்டேன். சில பேரை பார்த்தா மட்டும்தானே நம்ம அவ கூட வாழ்ந்தே ஆகணும், அவ நமக்கு வேணும், அவ மட்டும்தான் நமக்கு தோண அப்படின்னு இந்த மனசு ஏத்துக்கணும்னு. அவ இடத்துல வேற யாரையுமே வைக்கவும் முடியாதே. அவளை விட பெஸ்டா யார் வந்தாலும் இந்த மனசு ஏத்துக்காதே. இந்த மனசு அவ ஒருத்திய மட்டும் தான் நினைக்கும். அப்படிதான் அவ ஒருத்திய தான் நினைச்ச. அவ தான் என் தோணுன்னு நினைச்சேன். இந்த பிறவில இந்த டேனியலுக்கு அவ தான் நினைச்சேன். அது சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு. ஆனாலும் இந்த பல போன மனசுக்கு வேற ஒருத்தியை ஏத்துக்கவே தோண மாட்டுக்குன்னு. அவ நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனாலும் அவ இன்னும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கதான் தோணுதே தவிர எனக்கு வேற யாரையுமே துணையா ஏத்துக்க முடியலண்ணே. அவளே மாதிரி இருக்கலாம், ஆனா அவளே மாதிரி யாராலையும் வர முடியாதுண்ணே. அவளே மாதிரி எல்லாம் இருக்கலாம், கோணத்திலயும் சரி அழகுலயும் சரி, ஏன் அதை விட அழகா கூட இருக்கலாம். ஆனா அவாதான் அவ இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. காலியா இருந்த இதயத்துல முத வந்தவா அவ தானே. அவ்வளோ லேஸ்லாம் இதயத்துல இருந்து எடுக்க முடியாதுன்னு. ஆறாத வடுவா அவ இதயத்துல இருந்துகிட்டே இருப்பா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு மனசு வேண்டும். ஆனா அவ இடத்துல வேற யாரையும் வைக்க முடியலன்னு. அப்போ மறக்க முடியாதா? அதனாலதான் எனக்கு இன்னொருத்திக்கு துரோகம் பண்ணதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அவகிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், என்னை விட்டு போயிரு, இப்பவுமே வேற லைஃபை அமைச்சுக்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அவ கேட்கல. வாழ்ந்தா என் கூட வாழ்றேன், இல்லை இப்படியே இருந்துட்டு போறேன், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நான் இருக்கேங்க. நானும் மனசை கல்லாக்கிக்கிட்டு எனக்கு இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியலண்ணே. நான் மனசை கல்லாக்கிட்டு அவளை சேரலான்னு பார்த்தா அது அவளை அசிங்கப்படுத்துன மாதிரி இருக்குது. அவளை நான் ஒரு தேவைக்கு பயன்படுத்தின மாதிரி. அதனால தானே என்னால் இவளை ஏற்றுக்கவே முடியல. வெறும் உடல் தேவைக்காக அவகிட்ட நெருங்கின மாதிரி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கு. முழுசா அவளை என் இதயத்துக்குள்ள நிரப்ப முடியலண்ணே. பாசம்லாம் இல்லாமலாம் இல்லைண்ணே, கூட இருக்கால அந்த பாசம் வந்துடுது. எனக்காக எங்க அப்பா கிட்ட சண்டை போடுவா, எனக்காக எல்லாம் செய்வா. எங்க அப்பா கொடுக்குற அத்தனை சொத்து ஆஸ்தி பணம் எல்லாத்தையும் எனக்கே கொடுப்பா. அவன் மேல ஒரு பாசம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். ஆனா நம்ம எதிர்பார்க்குற அந்த உணர்வு, காதல், இச்சை, காமம் எதுவும் அவகிட்ட எனக்கு வர மாட்டேங்குதுன்னு. எவ்வளவோ சொன்னேன், என்னை விட்டு போயிருனேன். காலத்துக்கு என்னை குற்ற உணர்ச்சி வச்சுட்டா. அவளை முழுசா ஏத்துக்கவும் முடியல, அந்த பொண்ணை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. என்னால அவ சித்திராத போடுதா. அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. அவளை மட்டும் நான் இப்போ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேனே. காலத்துக்கும் வெறும் டேனியலாவே இருந்திருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸு, இந்த குடும்பம், என் லைஃப் அழகா ஓடி இருக்கும். தேவையில்லாம அவ என் வாழ்க்கையில வந்ததுனால இப்போ அது ஒரு பெரிய பாரமாவே ஒரு ஓரமா இருக்கும்னு. கட்டாயம் வீட்டுக்கு போயே ஆகணும், இல்லைன்னா அவ மான மரியாதை போயிடும். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரே ரூம்ல இருந்துதான் ஆகணும், ஒரே கட்டில தூங்கி தான் ஆகணும். வெறுப்பா இருக்கும்ண்ணே. நான் இங்க இருக்கிற வரைக்கும் டேனியலா இருப்பேன், அங்க போனதுக்கு அப்புறம் நடிக்கணும், எல்லாமே நடிப்பு. அந்த நடிப்பு வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணே. அதனாலதான் நான் பெரும்பாலும் அங்க போக மாட்டேன். நாமளாவே வாழ முடியாதுண்ணே. நடிக்கணும், மற்றவங்க முன்னாடி நடிக்கணும். இதே கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நமக்கு நடிக்குங்கிற அவசியம் வந்திருக்காத. ஆமா, ஏதோ ஒரு பிள்ளை விரும்பினா அந்த புள்ள கிடைக்கல அப்படியே இருந்துட்டானே அந்த பேரோட போயிடும். இதே கல்யாணங்க பேர்ல அந்த புள்ள வாழ்க்கையும் போய் நம்ம வாழ்க்கையும் போய் நம்மளால அந்த பொண்ணை முழுசா ஏத்துக்க முடியாம, அந்த பொண்ணு நம்மள மறக்க முடியாம எல்லா வாழ்க்கையும் நாசமனா போயிரும்னு. ஒண்ணு காதலிக்கணும், காதலிச்சா அவளையே கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா காதலிக்க கூடாது. இல்ல காதலிச்சுட்டு சந்தர்ப்ப சூழல பிரிஞ்சா இன்னொருத்தியை ஏத்துக்கிற மனப்போக்கம் நமக்கு இருக்கணும். இது எதுவுமே இல்லைண்ணா, சும்மா இருந்துடணும்னே.
இது எல்லாத்துக்கும் வினையா போயிரும். டேய் சிங்கு குட்டிகளா, ஓடியாங்க ஓடியா ஓடியாங்க. டேய் எப்படா ஸ்கூல் போயிட்டு வந்தீங்க? தாரி மாமா கூட்டு வந்துட்டாங்களா? அட சக்கனனா, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப் டே தான். நீங்க கூப்ப வரல. டேய் கூப்பிட வந்த உங்க அம்மா என்ன ஓட விட்டு அடிச்சு விடுவா. புள்ளையில படிப்பே கெடுத்துட்டு இருக்கேன்னு. இங்க பாரு, எப்படா தருண் கூட்டு வந்தான்? மாமா கூட்டு வந்துட்டாங்க. என் தங்க புள்ளையிலே, என் தங்க புள்ளையிலே. மாமா கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, நானும் வரேன். சரி, நான் உங்களுக்கு சட்டையெல்லாம் போட்டு விட்டு நான் கூட்டு போறேன். இருங்க, உங்க சட்டையெல்லாம் எடுத்துட்டு வரேன். பைக்ல போணும். சரிடா, பைக்லயே போவோம். மாமாக்கு எல்லாம் முத்தம் கொடுங்க. என் 2 கண்ணு, என் தங்கம். சரிங்கண்ணே, சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. சரிடா. சட்டை போட்டு சட்டை போட்டு. அந்த சட்டை வேண்டாம், மாமா சொல்ற சட்டை தான் போடணும். இரு, இதான் தங்க பிள்ளைக்கு அழகா இருக்கும். என்ன மாமா தோல்ல ஏறு. அப்படின்னா என்னாச்சு? கடைக்கு போன போயிட்டு வந்துடுறேன்.